என்னவே பிறர் மனை மேல் ஆசை தள்ளு, எடுத்ததோர் பிறர் பொருளில் ஆசை தள்ளு, கண்ணமே வைக்காதை காமம் தள்ளு, கண்மணியே மாமிசமும் புகை தள்ளு, பின்னமே வேண்டாம் பார் மாய்கை தள்ளு, பிசக்கில்லா கசடரை நீ சாடி தள்ளு, சுண்ணமுடன் தாம்பூலம் கல் கஞ்சா சுகமில்லை பொய் முதலாம் கோபம் தள்ளு. இந்த அவர் சொல்கிற ரூட்டுக்கு வரத்துக்கு இதெல்லாம் தள்ளிடணும், அப்போ தான் அது கைகூடும்ன்றார். அடுத்தது, தள்ளிட்டால் யோகமுடன் ஞானம் கூடும். இதெல்லாம் விட்டால் கூடவே யோகமும் ஞானமும் தானாக வந்து கூடிடும்ன்றார். தள்ளிட்டால் யோகமுடன் ஞானம் கூடும், தப்பாது இக்குரு வையம் தண்ணீர். இது தப்பாது, நான் சொல்கிறேன், இது தப்பறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றார். தள்ளிட்டால் யோகமுடன் ஞானம் கூடும், தப்பாது இக்குரு வையம் தண்ணீர், எண்ணியே நகையாது நன்மை, எடுத்து உழைத்தபடி செய்தால் எல்லாம் சித்தி, கொல்லியே வைத்தாற்போல் எல்லாம் ஆகும், குற்றம் ஒன்றும் ஆகாது குறி சொன்னால், கல்லிதனில் முள் போன்று கூறும் வாதம், குறித்திட்டேன் ஐங்கரத்தின் மூலம் கேளு. இது மாதிரி பண்ணிட்டினா தப்பாது, இது நான் சொல்கிறேன். அதனால் வாதம் முள் மாதிரி உனக்கு கூர்மையாக வந்துடும்ன்றாங்க. நமக்கு என்ன சித்தி ஆகணும் அப்படின்னா வாத சித்தி முதல்ல வரணும். வாத சித்தினா